டெல்லி சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு பாஜக பெரும் மோசடியை நிகழ்த்தியிருக்கிறது, பெரும் முறைகேடை நிகழ்த்தியிருக்கிறது. அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது என்று மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் வருகிற மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. எப்படி பாஜகவிற்கு இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லி என்பது மிகப்பெரிய கனவாக இருக்கிறதோ, எப்படி டெல்லியை தங்களுடைய கைவசத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு லட்சியத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அது நடக்குமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தோல்வி பயம். மோடியினுடைய ஈடி, கடந்த காலங்களில் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய சட்ட ஒழுங்கு மிக மோசமாக நடந்த விஷயம், இப்படி பல விஷயங்களால் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் எப்படியாவது வெற்றி பெறணும். இதற்காக என்ன செய்கிறாங்க? மதவெறியை கிளப்புற பேச்சு. அங்கே போகக்கூடிய நபர்கள் எல்லாமே மதவெறியை கிளப்பக்கூடிய பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வாக்காளர்களை நீக்கக்கூடியது, வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்களிக்கும் உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலைகளையும் பாஜக செய்து வருகிறது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கணும்னா, அங்கே பெரும்பான்மைக்கு எத்தனை இடங்கள் தேவை அப்படின்னா 40 இடங்கள் தேவை. அந்த இடங்களில் பாஜகவிற்கு சாதகமான நபர்களை வாக்காளர்கள் பட்டியலில் சேர்ப்பது, தங்களுக்கு தோல்வி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களெல்லாம் இவர்களுக்கு எதிரான வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்வது, இது மாதிரியான வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத ஆதாரத்தோடு 2 நாட்களுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய எம்பியினுடைய இல்லத்திலேயே, அதாவது பாஜக எம்பியினுடைய வீட்டிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தலைநகர் டில்லியில் பாஜக எம்பியின் அதிகாரபூர்வ இல்லத்திலிருந்தே 24 போலி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இது நமது ஜனநாயகத்தின் மீதான மோசடி மட்டுமின்றி கடுமையான கிரிமினல் குற்றமாகும். பாஜகவினர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அதாவது பாஜகவினுடைய தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலேயே 24 போலி வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பிரசாந்த் பூஷன் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராஜீவ்குமார் சொல்லிட்டார், நான் தியானம் செய்ய போகிறேன். அதாவது இவ்வளவு நாள் நான் இருந்துட்டேன், என்னுடைய மனம் எவ்வளோ பெரிய மோடியினுடைய ஆட்சியில் ஒரு தேர்தல் ஆணையராக பதவியில் இருக்குதுங்கிறது சாதாரண விஷயமாப்பா, நீ எல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன், நான் அனுபவிக்கிற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், மன உளைச்சலில் இருக்கிறேன், எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கற்பனை நமக்கு தோணுது. அதனால் நாம் என்ன விட்டுருங்கப்பா, நான் நேராக போய் தியானத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு அவர் இருக்கிறார். அதனால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் டெல்லியில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்குமா? ஜனநாயகபூர்வமாக நடக்கக்கூடிய தேர்தலில் தான் வெற்றி தோல்வியை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், இல்லையா? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்கிறதா? ஒன்றும் இல்லைங்க, இன்னும் சில செய்திகளை சொல்கிறேன். 2020 சட்டமன்ற தேர்தல் அன்றைக்கு டெல்லியில் 1.47 கோடி வாக்காளர்கள், சரியா? அதுக்கப்புறம் 2021 1.52 கோடி வாக்காளர்கள். 4 வருடத்தில் வெறுமனே 5 லட்சம் வாக்காளர்கள் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் தற்போது எத்தனை வாக்காளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு என்கிற தகவல் வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு, பாராளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலங்களில் 3.25 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா,
பாஜக எங்கெல்லாம் வெற்றி பெற வேண்டுமோ, அதாவது 40 தொகுதிகள் வேண்டும், இந்த இடங்களில் தங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புள்ள பகுதிகள், திருட்டுத்தனம் பண்ணால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான தொகுதிகளில் இது மாதிரியான மோசடிகளை, கிரிமினல் குற்றங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு, ஆம் ஆத்மி சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இது யார் நடவடிக்கை எடுக்க வேண்டியது? யார் நடவடிக்கை எடுக்க வேண்டியது? தேர்தல் ஆணையம் இல்லையா? அவர்கள் எடுப்பார்களா என்று தெரியல. ஆனால் இன்னொரு செய்தி, இப்போ ராஜீவ்குமார் தியானத்துக்கு போகிறேன், நான் இதோட என்னுடைய பணிக்காலம் முடிஞ்சிருச்சு, நான் தியானத்துக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ அடுத்ததாக புதிய தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய விஷயம், அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறார். ஒரு காலத்தில் பப்புன்னு சொல்லி இவர்களால் மிக மோசமாக பேசப்பட்ட நபர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது புதிய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் மிக முக்கியமான பங்கு ராகுல் காந்தி இருக்குன்னு சொன்னார். ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, இப்போ நீங்கள் 3 பேர் ஏற்கனவே நமக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம், வாக்கியந்திரங்களின் மீது சந்தேகம் எல்லாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதாவது தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் 3 பேர், ஒன்று எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று பிரதமர், மற்றொன்று யார்? இந்தியாவுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இல்லையா? இதுதான் நீதிமன்றம் சொன்னது. ஆனால் மோடி இதை மாற்றினார், ஆர்எஸ்எஸ் இதை மாற்றியது இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் பெரும்பான்மை இருந்ததுனால இதை உடனடியாக இல்லாமல் பண்ணிட்டாங்க. நாங்கள் நினைக்கிறவங்க தான் அப்போ தேர்தல் ஆணையராக வரணும், நாங்கள் நினைக்கிறவன் தேர்தல் ஆணையராக வரலைன்னா நாங்கள் எப்படி வெற்றி பெறுகிறது? இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக அவர்கள் கட்சிக்கு தோதுவான, அவர்களுக்கு ஃபேவராக செயல்படக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சேர்த்துக் கொள்கிறார். அப்படின்னா 2 ஓட்டு வங்கு வந்துடும். இப்போ ராகுல் காந்தி ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரிக்கு வாக்களிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாஜக தனக்கு சாதகமான ஆளை வாக்களிக்கிறார்னா 2 வாக்குகள் அவங்களுக்கு விழுந்தால் அவங்க சுலபமாக வந்துடுவாங்க. வந்துட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, வாக்கியந்திரங்களை குறித்து சந்தேகங்கள் கேட்டால் அதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் விளக்குகிறார்களா? அதில் எதுவும் பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான், சொல்லிட்டு போயிடுறது. அது எப்படிங்க? பேட்டரி சார்ஜ் எப்படி இருக்குது? 99% பேட்டரி சார்ஜ் இருக்குது. எப்படி பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களில் 99% பேட்டரி சார்ஜ் எப்படி இருக்கும்? பதில் கேட்டால் பதில் கிடையாது. சரி, பல லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்களே, எப்படி? தெரியாது. 3 கட்டமாக 3 வெவ்வேறு விதமான மாறுபட்ட செய்திகளை வாக்குப்பதிவின் போது, வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நாள் நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம்? அது 1%, 2% இல்லை, 6%, 7% வித்தியாசத்தோடு கூடிய வாக்குப்பதிவை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பதில் இருக்குது, என்ன அப்படின்னா, இதில் எதுவும் பண்ண முடியாது, தேர்தல் நேர்மையாக தான் நடக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் போதுமா? 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய. ஜனநாயகத்தை இன்றைக்கு வரையிலும் நிறுவிக்கொண்டிருப்பது தேர்தல்கள் தான். தேர்தல்களை இல்லாமலாக்கி ஒற்றையாட்சியை கொண்டு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய, மன்னராட்சியை கொண்டு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய, மாநிலங்களை இல்லாமலாக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை தொடர்ந்து வலுவாக இந்திய சமூகம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இது என்னைக்கானாலும் ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இது ஒரு நாள் இந்த உண்மை வெளிப்பட்டுத்தான் ஆகும். உண்மை வெளிப்படும் போது இன்றைக்கு யாரெல்லாம் பாஜகவோடு ஒத்துழைத்தார்களோ, பாஜகவுடைய வெற்றிக்காக குறுக்கு வழியில் பயணித்தார்களோ, அவர்களெல்லாம் மக்கள் முன்னால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.